அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா கோபி 2 பேரும் கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நிற்கிறாங்க. ஜட்ஜி வந்து நீங்க பார்க்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க, லவ் பண்ணி வேற மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் 3 இயர்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிவு தேவையா? வீட்டில் நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் சேர்ந்து வாழ ஐடியா இருக்குமாங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் ராதிகா வந்து இல்லை, என்னால் முடியாது மேடம், அவரோட சேர்ந்து வாழ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, எங்களுக்குள்ளே ஒத்து வராது அப்படிங்கிறது ராதிகா தெளிவாக சொல்கிறாங்க. ராதிகாவோட இந்த பதிலை கேட்டதுமே கோபி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா ராதிகா கிட்டே நம்ம அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோம், ஆனால் ராதிகா 1% கூட நம்ம சொன்னதை அனலைஸ் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் நம்ம கோபிக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெரிய அவரோட வாழ்க்கையில் ஏமாற்றன்னே சொல்லலாங்க. ஏன்னா ராதிகாவை அந்த அளவுக்கு விரும்பி தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாண வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இல்லைனாலும் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, அதில் நான் சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணார். ராதிகா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அடுத்து உங்களோட தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிக்கிட்ட ஜட்ஜ் ஐயா கேட்குறாங்க. அதுக்கு கோபி என்ன பண்ணாங்கன்னா, மேடம் தயவு செஞ்சு எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்காதீங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுல துளி கூட விருப்பம் இல்லை, ராதிகா ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கா, அதனால அவள் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கா, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் 2 பேரும் பேசி சமாதானம் ஆகிறதுக்கான வழியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் வந்து கேட்குறாங்க. ராதிகா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் வேறு வேறு கருத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜினா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஒரு 6 மந்த் வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அனுப்புகிறாங்க. வெளியே போனதுமே நம்ம கோபி வந்து ராதிகா கிட்டே பேசுகிறாங்க. ராதிகா, ஏன் ராதிகா புரிஞ்சுக்காமல் பண்ணுற? நீ எவ்வளோ நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறியோ நினை, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் என்னோடய நிலைமை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ இல்லைன்னா நான் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ராதிகா என்ன பண்ணுறாங்க, கோபி புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் உங்களுக்கு டைவர்ஸே கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட அம்மா உங்கள் பசங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க, அதே மாதிரி நான் மையு எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை பார்க்குறோம், நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து நீங்கள் அங்கே போக முடியாமல் நீங்கள் அங்கே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற முடிவை நம்ம ராதிகா வந்து சொல்கிறாங்க. இதை கோபி அக்செப்ட் பண்ண போகிறாரா இல்லை ராதிகாவோட மனசை மாற்ற போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.